ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச வெஜிடபிள் பிரியாணி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நான் இன்றைக்கி சீரக சம்பா ரைஸில் செய்திருக்கேன். நிறைய பேருக்கு சீரக சம்பா ரைஸில் செய்தோன்னா ஒரு மாதிரி பிடிச்சிட்டு கெட்டியாக இருக்குன்னு சொல்லுவாங்க, உதிரி உதிரியாக வராதுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிற மெத்தடில் செய்திங்கன்னா நான் இப்போ செய்திருக்கிற மாதிரி ரொம்ப நல்ல உதிரி உதிரியாக சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. வாங்க இந்த சீரக சம்பா ரைஸ் வெஜ் பிரியாணியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் ஒரு 50 ml அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நார்மல் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்குறேன். இது கூட 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா மில்ட்டாகி வந்தோடனே நான் சொல்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணி நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஸ்டார் அனஸ் 1, 2லேருந்து 3 பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 4-5 ஏலக்காய், 6லேருந்து 7 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக ஜாதிபத்திரி, இது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இது கூட 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். அதெல்லாம் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுங்க. அதுதாங்க பிரியாணிக்கு ஹைலைட்டு. இது கூட 2 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கலாம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே சீரக சம்பா ரைஸ் 250 கிராம் ரைஸுக்கு தான் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செய்து பாருங்கள், அருமையாக இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சுங்க. இந்த டைமில் 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு சட்டியில் ஒட்டாதபடி நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் ஒரே ஈவனாக வதங்கி வரும். இப்போ நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இது கூட தக்காளி பழம் 3 தக்காளி பழம் சேர்த்துருக்குறேன். தக்காளி ரொம்ப பொடியாக அரிய தேவையில்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாகவே அரிஞ்சுக்கோங்க. தக்காளி ரொம்ப மசிய வேண்டாங்க, ஓரளவுக்கு மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டாலே போதும். இது கூட காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் கிளறி விடுங்க. தக்காளி ரொம்ப மசிய வேண்டாம். அதே நேரம் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ காய்கறி எல்லாத்தையும் நான் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். ஒரு 5லேருந்து 6 பீன்ஸு, 100 கிராம் அளவு கேரட்டு, இது கூட பச்சை பட்டாணி ஓரளவுக்கு வேக வச்ச பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கிறேன். கால்வாசி வேக வச்சுட்டு அந்த பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஃப்ரெஷ் கிடச்சதுன்னா நீங்கள் டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம். நான் இது முத நாள் நைட்டு ஊற வச்சு அதுக்கப்புறமா 2 விசில் மட்டும் குக்கரில் வேக வச்சு அதை சேர்த்துருக்குறேன். பச்சை பட்டாணி ஊற வச்சது வேக வைக்கணுன்னா ஒரு 4 விசிலாவது குறைஞ்சது விடணுங்க. அதனால் 2 விசில் மட்டும் வச்சுட்டு மீதியை நம்ம அரிசியோடு சேர்த்து வேக வச்சு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே ஃபுல்லாக வேக வச்சிட்டிங்கன்னா அரிசியோடு சேர்ந்து வேக வைக்கும்போது குழஞ்சிரும். இப்போ காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். காய்கறியை நல்லா வதக்கிட்டு சேர்க்கும்போது அதோடய ஃப்ளேவர் நல்லாவே கிடைக்குங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். பொடியாக அரிஞ்ச கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு இந்த காய்கறியோடு சேர்த்து வதக்கிக்கலாம். காய்கறி நான் இன்றைக்கி 3 காய் தான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு வேணும்னா இது கூட உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் கூட சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம். சில்லி பவுடர் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இது கூட கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். தயிர் ஒரு 100 ml தயிர் சேர்த்துருக்குறேன். தயிர் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கலர் கொஞ்சம் நல்லா ரெட்டிஷாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கலர் கிடைக்கும். என்கிட்ட இருக்கிற சில்லி தூள் நல்லாவே கலராக இருக்குங்க. அதனால் நான் நார்மல் தூள் தான் சேர்த்துருக்குறேன். அது சேர்த்தாலே ஓரளவுக்கு நல்ல கலர் கிடைக்கும். இப்போ தயிரோடு சேர்த்து காய்கறி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். இப்போ காய்கறி மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம அரிசி சேர்த்துடலாம். சீரக சம்பா ரைஸ் நான் 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். இதை தண்ணியில் நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. சீரக சம்பா ரைஸ் வாங்கும்போது கவனிக்க வேண்டியது, அரிசி நல்லா வெள்ளை வெள்ளேர்ந்து இருந்ததுன்னா அது சீக்கிரமே வெந்துருங்க. கொஞ்சம் லைட்டாக பல்ப்பு கலரில் இருந்ததுன்னா அது கொஞ்சம் லேட்டாக வேகும். நீங்கள் வாங்குகிற அரிசியை பொறுத்து தண்ணியோட அளவும் மாறுங்க. நான் இன்றைக்கி நல்லா ஒயிட்டாக இருக்கிற ரைஸ் தான் வாங்கியிருக்கிறேன். இதுக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். அதாவது 1 டம்ளர் ரைஸ்க்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் பல்ப்பு கலரில் இருக்கிற ரைஸ் வாங்கினீங்கன்னா 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர்லேருந்து 2.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ அரிசி எல்லாத்தையும் மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். இது கூட ஒரே 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினாவும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் திரும்ப ஒருக்கா நல்லா கலரி விட்டுடுங்க. இது
இது வந்து பாஸ்மதி ரைஸ் மாதிரி நம்ம ஊற வைக்க வேண்டியது இல்லைங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மட்டும் தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த ஈரத்துலேயே வச்சிங்கனாலே போதும், அரிசி நல்லாவே ஊறி வந்துடும். அதனால் தண்ணி ஊற்றி ஊற வைக்க வேண்டாம். இப்போ குக்கரில் வேக வைக்கிற மெத்தட் சொல்கிறேன். இப்போ அரிசியெல்லாம் சேர்த்து கலர்னதுக்கப்புறமா லைட்டாக ஒரு கொதி வந்திருக்குல்ல, இந்த டைமில் தான் நீங்கள் விசில் போடணும். தண்ணியோட அளவு புது அரிசியாக இருந்தால் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பழைய அரிசியாக இருந்ததுன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது தாங்க கரெக்டான மெஷர்மெண்ட்டு. அது மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் விசில் போடுங்க. விசில் போட்டு ஒரு 2 விசில் மட்டும் வைங்க. விசில் நல்லா ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ சாதத்தை எடுத்து பார்த்துடலாம். பாருங்கள், அரிசி நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்குங்க. நல்லா பொல பொலன்னு இருக்குது, கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. அது மாதிரி சீரக சம்பா ரைஸ் வந்து நம்ம சூட்டோட கலரணுன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் லைட்டாக கொஞ்சம் ஆற விட்டுட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு கொஞ்சமாக ஆற விட்டு பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடுங்க. இப்போ பார்க்கும்போது லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சீரக சம்பா ரைஸோட ஸ்பெஷாலிட்டியே அதுதாங்க. சூடோடு பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆறிடுச்சுன்னா சாதம் வந்து நல்லா பொல பொலன்னு உதிரி உதிரியாக வந்துடுங்க. அவ்வளோதான். இப்போ காய்கறி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இது பாஸ்மதி ரைஸ் மாதிரி உடஞ்செல்லாம் போகாதுங்க, நல்லா முழுசாக தான் இருக்கும். இப்போ இது கூட டேஸ்ட்டை இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எண்ணெய் அல்லது நெய்யில் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பை நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். இதை வந்து அரிசி இறக்குனதுக்கு அப்புறமா பிரியாணி ரெடியானதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வதக்கிட்டு சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. அவ்வளோதான், நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுருக்கிறேன். பார்த்திங்கனாலே தெரியும் சாதம் எவ்வளோ உதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதோட வாசமும் அவ்வளவு அருமையாக இருக்குங்க. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளவு சூப்பராக இருக்கும். நம்ம பாஸ்மதி ரைஸில் செய்கிறத விட இந்த மாதிரி சீரக சம்பா ரைஸ் வாங்கி செய்து கொடுத்திங்கன்னா அடுத்த முறை பாஸ்மதி ரைஸே வாங்க மாட்டீங்க. இதோட டேஸ்ட்டு தான் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் ரைஸை நல்லா நசுக்கி காமிக்கிறேன். நல்லாவே வெந்து வந்திருக்கு. மெயினாக நீங்கள் வெஜிடபிள் ரைஸு அல்ல தக்காளி சாதம் அந்த மாதிரி செய்கிறதா இருந்ததுன்னா இந்த சீரக சம்பா ரைஸ் வாங்கி செய்து பாருங்கள். அவ்வளவு சூப்பராக இருக்குங்க சாப்பாடோட டேஸ்ட்டு. இந்த டேஸ்டான வெஜ் பிரியாணியை என்னோடய மெத்தடில் நான் செய்து காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டோம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.